ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இதுக்கு முன்னாடியான வீடியோ பதிவில் நம்ம பவர் வீடரில் வந்து ஆயில் மாற்றணும், என்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடெல்லாம் கூட மாற்றணும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேடை வந்து நம்ம வந்து எப்படி மாட்ட போகிறோம் இந்த ராடில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. இது ஜே பிளேடுன்னுவாங்க இந்த பிளேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜே பிளேடு வந்து டபுள் சைடு இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பெண்டாகவும் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடு ஒரு பெண்டாகவும் அந்த மாதிரி இருக்கும். பிளேடு வந்து அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா நாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு நம்ம செட் பண்ணுறப்போ உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி களை வெட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து களை எடுக்கும் நமக்கு இந்த பிளேடு இந்த மாதிரி மாட்டுறதுனால. இந்த பிளேடை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மாட்டணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிளேடை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் வந்து அடுத்த பிளேடு வைக்கணும். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா, 2வது பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாப்புல இருக்கும், 3வது பிளேடு கீழே பார்த்தாப்புல இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ராடுக்கு நேராக வந்து கட் பண்ணி விட்டுருக்க மாதிரி இருக்கு பாருங்க சின்னதாக. அந்த பக்கம் தான் வந்து என்றைக்குமே ராடை ஒட்டி வர முடியும். நம்மளால திருப்பியும் வைக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிளேடோட ஷார்ப்னஸ்ஸு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராடு ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல. ஒரு பிளேடு உள்ளே இருக்குது, ஒரு பிளேடு வெளியே இருக்குது, இன்னொரு பிளேடு உள்ளே மடங்கி இருக்கா. அடுத்த பிளேடு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அது பாருங்கள், அதே மாதிரி வச்சாச்சா. அதே மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக வந்து ஷார்ப் எட்ஜஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெட்டு போல்ட்டு போட ஆரம்பிக்கணுங்க. நம்ம மாற்றி போட்டோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு களை எடுக்காது. பிளேடு வந்து வீணாக தேஞ்சு தான் போகும். நமக்கு வந்து சரியாக வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து நல்லா இருக்காது. நான் ஆல்ரெடி வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிளேடு மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கடையிலேயே வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கேட்பாங்க, ஒன் சைட் பிளேடு வேணுமா, டபுள் சைட் பிளேடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டபுள் சைட் பிளேடு கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பிளேடு உள்ள, ஒரு பிளேடு வெளியே அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நாம் தான் வாங்கிட்டு வந்து இதை அந்த பழைய பிளேடெல்லாம் கழட்டி எடுத்துட்டு நாம் இந்த மாதிரி மாற்றி ஓட்டிக்கலாம். இந்த பிளேடு அடிக்கடிக்கு நம்ம மாற்றி ஓட்டுறது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் சேவ் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுதி நல்லா கிடைக்கும். களை வெட்டுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். களையும் ரொம்ப அரும். நம்ம அந்த தேஞ்ச பிளேடை வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வண்டியும் வந்து நம்ம ஓட்ட சொல்ல நகராது. அதே மாதிரி களையும் வெட்டாராது, புழுதியும் ஆகாது, டைமும் வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு தேஞ்சுதா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேடை மாற்றிடுறோம். நமக்கு வந்து செலவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு கூட ஒழுங்காக ஓட்ட முடியாது, ஒரு களை வெட்ட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு தேஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம இந்த மாதிரி புது பிளேடை வாங்கி மாற்றி ஓட்டுறது நல்லதுங்க. இதை மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். ஷார்ப் எட்ஜஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் வர மாதிரியே வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிளேட் செட் பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த பிளேடை மாட்டிட்டு 2வது பக்கம் மாட்டிடக்கூடாது. அது எந்த ஷேப்பில் வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் வந்து அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரியே நம்ம வந்து கொண்டு வரணும். ஒரு பக்கம் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஷார்ப் எட்ஜஸ் வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப் இல்லாத இடத்துல அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற பிளேடை விட இந்த பிளேடு சீக்கிரமாக தேஞ்சு வந்துடும். ஏன்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து அந்த ரோட்டரி சுற்றுறதுக்கும் அந்த பிளேடு தரையில் வெட்டுறதுக்கும் வந்து ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பிளேடு எல்லாமே. நம்ம அதை ஆப்போசிட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த பிளேடும் சீக்கிரமாக தேஞ்சிரும், நம்மளுக்கு புழுதியும் ஆகாதுங்க. அதனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஸ்லாட்டில் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாங்க இந்த பிளேடு செட் பண்ணுற விஷயத்த. முதல் டைம் நம்ம இதை பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாம் வந்து கண்டினியூஸாக ஒரு முறை 2 முறை நம்ம பிளேடு மாற்றி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பிளேடு ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அடுத்த பிளேடு எந்த பக்கம் வரணும் அப்படின்றத நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி தான் வந்து என்னோடய வண்டிக்கு நான் வந்து பிளேடு மாற்றிருக்கிறேன். இதே பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று கம்பெனி ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐட்டம் தான். இந்த பிளேடு வந்து கம்பெனி பிளேடை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கு இது சளைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து வீடியோ போடுறேன், எப்படி இந்த பிளேடு வந்து மண்ணை வெட்டுதுன்றதை பாருங்கள். ரொம்ப சூப்பராக வெட்டுது. நான் ஆரம்பத்தில் வந்து கம்பெனி பிளேடை போட்டு ஓட்டினேன் பார்த்தீங்களா, புது வண்டி வாங்குறப்போ. அப்போது எந்த அளவுக்கு வந்து நமக்கு புழுதி கிடைச்சதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்லேயும் கிடைச்சிது எனக்கு. இந்த பிளேடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹100. அந்த கம்பெனி பிளேடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிளேடு வந்து ₹120 சொன்னாங்க. சரி, நான் அதே வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து நான் என்னோட நண்பனோட கடைக்கு தான் போயிருந்தேன் நான். அவன் வந்து ஒரு பவர் வீடர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கான் ஆள். அவனோட கடைக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த பிளேடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் உழவு இருந்தது ஓட்டுறதுக்கு. சரி நேரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இதை செட் பண்ணிட்டேங்க நம்மளோட பவர் வீடர் வண்டிக்கு. இந்த பவர் வீடர் வண்டியில் வந்து எத்தனை பிளேடு இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் 12 பிளேடு, இன்னொரு பக்கம் 12 பிளேடுங்க. மொத்தம் வந்து 24 பிளேடு இருக்குங்க இந்த பவர் வீடர் வண்டிக்கு. ஒரு சைடு 4 பிளேடு அப்படின்னா இதில் வந்து 3 அந்த பிளேடு செட்டு வரும். மேலே ஒன்று இருக்கா, சென்ட்ரலில் ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் 3 செட்டு, இன்னொரு பக்கம் ஒரு 3 செட்டு, அது மாதிரி வரும். முன்னாங்க 12 முன்னாங்க 12 மொத்தம் 24 பிளேடுங்க இந்த பவர் வீடர் மிஷினுக்கு. நான் வச்சுருக்கிற பெட்ரோல் பவர் வீடர் மிஷினுக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இந்த பிளேடு செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேடோட இன்னொரு ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு செட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, இன்னும் 4 பிளேடு எக்ஸ்ட்ரா வச்சு ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து என்ன அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே அளவு தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு செட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதை விட எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து ஓட்டணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பிளேடு செட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து அதிகமாக லோடு கொடுக்கறதுனால என்ஜின் ஹீட் அதிகமாகிட்டு மேபி என்ஜின் ப்ராப்ளம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி என்ன பிளேடு போடலாம் அப்படின்னு எஃபர்ட் பண்ணிச்சோ அந்த பிளேடை மட்டும்தான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். 24 பிளேடோட சரி. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த பக்கம் 4 பிளேடு, அந்த பக்கம் 4 பிளேடு போட்டு மொத்தம் ஒரு 8 பிளேடு சேர்த்தி 32 பிளேடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு புழுதி ஆகிற மாதிரி தெரியலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரொம்ப நாள் லைஃப் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நார்மலாக ஓட்டுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை விட ஒரு அதிக பலுவை தூக்கணும்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், அதே மாதிரி தான் வந்து வண்டிக்கும் இருக்கும். நம்ம அதிகமான பிளேடு போட்டு ஓட்டுறப்போ அதிகமான வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்படும். இதனால் வந்து என்ஜின் சீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கம்பெனி கொடுத்த பிளேடை மட்டும்தாங்க யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த 24 பிளேடுக்கு வந்து ₹2400 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நெட்டு வந்து புதுசாக தான் வாங்கி மாட்டினேன். முன்னாடி இருந்த நெட்டு ஃபுல்லாமே வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதை கழட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பட்டறைக்கு போயிட்டு அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெட்டு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணி ஆகணும். டைட் பண்ணலை அப்படின்னா ஓடுறப்ப இந்த நெட்டு கழண்டி ஓடிடும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுல் டைட் வச்சிடணும். ஏன்னா வந்து புழுதி ஓட்டுறப்ப நிறைய வந்து மிஷின் வைப்ரேஷன் ஆகும். அதனால் நெட்டு கழண்டக்கூடாது. கழண்டுச்சு அப்படின்னா காரே கூட உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் டைம் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம டைட் பண்ண சொல்ல சீராக டைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கழண்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக நான் வந்து இந்த பிளேடெல்லாம் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருன்னா புதுசாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம புது பவர் வீடர் பிளேடை நம்ம மாற்றிடலாங்க. பிளேடு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் வண்டி எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி முதல்ல இந்த புது வண்டி எடுத்து ஓட்டுறப்போ எப்படி இந்த புழுதியாச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்லேயே ஆகுதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மண்ணை பறிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த நல்ல க்ளோஸ்அப்பில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இருக்கிற தோட்டம் கடைசியாக எப்படி மாறுது அப்படின்றத பாருங்கள். அது இல்லாமல் வந்து நான் வந்து முன்னாடி வந்து பழைய பிளேடு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க சொல்ல இது கிட்டத்தட்ட இந்த 10 சென்ட் இடத்த ஓட்டுறதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆகும் எனக்கு. இந்த பிளேடு மாற்றினதுனால கரெக்டாக ஒரு 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 சென்ட் இடத்த ஓட்டிட்டுங்க. காக்கட்டை செடி தான் வச்சுருக்குறோம் இந்த இடத்த. எவ்வளோ களை இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்த வந்து அப்படியே சும்மா தவிடு புள்ளி ஆக்கிடுச்சு இந்த மிஷினு. இந்த புது பிளேடு மாற்றினதுலேருந்து எனக்கு இந்த மிஷினை ஓட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்த ஓட்டுறதுக்கான நேரமும் குறைஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பதிவில் எப்படி நம்ம புது பிளேடை மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம்.
இந்த புது பிளேடு மாற்றி ஓட்டுறதுனால என்ன பயன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். மாற்றாமல் ஓட்டினா என்ன கஷ்டம் வரும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.